வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் சுற்றுலா வளர்ச்சிக்கான முக்கிய திட்டங்கள் தேசிய தொழில்நுட்பக் கழக வல்லுநர்களால் செயல்படுத்தப்படும் என புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். காரைக்காலை அடுத்த திருவட்டக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை மாநில ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 288 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் அவர் பேசும்பொழுது, மாணவர்களின் கனவினை நனவாக்கும் நாள் பட்டமளிப்பு விழா. உலகம் தரம் வாய்ந்த கல்வியினை தேசிய தொழில்நுட்பக் கழகம் வழங்கி வருகிறது. காரைக்கால் பகுதியில் காவிரி நீர் 7 TMC அளவுக்கு வந்து செல்கிறது. வரும் காலத்தில் காரைக்கால் பகுதியில் அரசலாறு முகத்துவாரத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் கடலில் காவிரி நீர் வீணாக செல்வதை பயன்மிக்க வகையில் மாற்றும் திட்டம் தொடர்பான அறிக்கை தேசிய தொழில்நுட்பக் கழகம் மூலம் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு உள்ளது. காரைக்காலில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தவும் புதிய திட்ட வடிவங்கள் தேசிய தொழில்நுட்பக் கழகம் மூலம் பெறப்பட்டு உள்ளது. வருகிற மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுவை வருகை தருகிறார். அப்பொழுது இது பற்றி எடுத்துரைக்கப்படும். உலகத்தரம் வாய்ந்த கல்வியினை வழங்க காரைக்கால் தொழில்நுட்பக் கழகத்தின் புதியதாக 30 உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு 55,000 கோடி கல்விக்கான நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் தேசிய தொழில்நுட்பக் கழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா தொழில், வணிகம் என ஆத்ம பாரத் போன்றவைகளால் வளர்ந்து வருகிறது. விக்கித் பாரத் திட்டத்தால் 2047 பெரும் வளர்ச்சியினை பெறும். இது வரலாற்று சிறப்பாக அமையும். AI டெக்னாலஜியில் இந்தியா நல்ல வளர்ச்சியினை பெற்றுள்ளது. புதுவையில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியருக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதனால் உலகளாவிய கல்வியினை மாணவ மாணவியர்கள் பெற முடியும். மாணவர்கள் சாதனையாளர்களாக மாற வேண்டும். கடின உழைப்பு கனவுகளை நனவாக்கும் என்றார். முன்னதாக விழாவில் கல்வியாளர்கள் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். இதில் காரைக்கால் தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் இயக்குனர் மகரந்த் மாதவ் காங்கிரேக்கர், புதுவை மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன், புதுவை மாநில சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டவர்களும் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். This is called Kaveri Delta Basin. TMC water is going into the sea. So ask them to decide how to hold the water, both the drinking water as well as farmers, irrigation. So we will be giving a study to NIT Caracal so that you can feel yourself that you are participating with the region in which your institute is located. Similarly, I also asked him to design a riverfront project, riverfront development project for Asila River, which gives attraction to the entire காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ள சபாநாயகர் செல்வம் அவர்களை செய்தியாளர்கள் சந்தித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். இலங்கையில் கைது செய்யப்பட்ட காரைக்கால் 25 மீனவர்கள் விரைவில் விடுவிக்க ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளதாகவும், பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதால் அவர்களை விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். தற்பொழுது இலங்கையில் உள்ள அரசு நமது நாட்டுடன் சுமூகமாக இருப்பதால் விரைவில் அனைத்து விசைப்படகுகள் விடுவிக்க மத்திய அரசு பேச்சுவார்த்தையில் உள்ளதால் விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள் திமுக தேமுதிக கூட்டணி குறித்த கேள்விக்கு, திமுக தேமுதிக கூட்டணியால் புதுச்சேரியில் எந்த பாதிப்பும் இல்லை என்றார். தொடர்ந்து பிரதமர் 1ஆம் தேதி புதுச்சேரியில் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சியில் 2000 கோடி மதிப்பில் புதிய திட்டம் புதுச்சேரிக்கு அறிவிக்க உள்ளார் என்று புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இப்பொழுது வந்திருக்கிற அரசு சுமூகமான நிலை இருக்கின்ற காரணத்தால் அது விரைவில் அந்த போட்லாம் விடுவிப்பதற்கான முயற்சி எடுப்பாங்க. கண்டிப்பாக எந்த பாதிப்பும் இல்லை சார்.
இப்போ இந்த வருகிற 1ஆம் தேதி இந்த பிரதமர் பாரத பிரதமர் வருகின்ற 1ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு புதுச்சேரி ஏர்போர்ட் மைதானத்தில் பேசுகிறாங்க. அரசு திட்டங்கள் ஏறத்தாழ ஒரு 20,000 கோடிக்கு ஒரு புதிய திட்டங்களை அறிவிக்க இருக்காங்க. அது என்னென்ன திட்டங்கள்? முழுக்க முழுக்க அரசு நிகழ்ச்சி. இந்த அரசியல் பொதுக்கூட்டம் தேர்வு பண்ணணும் இல்லை, இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் நிகழ்ச்சி தான். கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான். ஆனா என்ன இருக்காங்க எத்தனை சீட்ல பாஜக அதெல்லாம் தேசிய தலைமை முடிவு. இந்த பிரதமர் பேச வாய்ப்பு இருக்குதா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் தேசிய தலைமையும் அவங்களுக்கு கலந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கலந்து முடிவு எடுப்பாங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர நடமாடும் வாகனம் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கும் வகையிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து விளக்கம் அளிக்கும் வகையிலும் மாதிரி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தாங்கிய நடமாடும் வாகனங்களை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இஷிதா ரதி அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி செந்தில்நாதன், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பொய்யாதமூர்த்தி கலந்து கொண்டனர். மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்கள் காரைக்கால் மாவட்டத்தில் முதல் கட்டமாக ஓட்டு போடும் மாணவிகள் ஔவையார் கல்லூரியில் மின்னணு இயந்திரங்களில் ஓட்டு போடுவது எப்படி, அதில் ஓட்டு போடுவதை சரிபார்ப்பது எப்படி என்று மாணவிகளுக்கிடையே விளக்கம் அளித்தார். மாணவ மாணவிகள் அனைவரும் தங்களது உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் வருகின்ற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்களிக்க வேண்டும் என்றும் காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பது நமது லட்சியம் என்றும் எடுத்துரைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மாணவிகள் பேசும்பொழுது தேர்தலில் வாக்களிப்பது எப்படி என்று நேரடியாக வாக்கு இயந்திரங்களில் வாக்களித்தது சரி செய்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் வாக்களிப்பது எங்களது கடமை என்றும் எங்களது உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் வருகின்ற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 அனைவரையும் வாக்களிக்க வைப்போம். காரைக்காலில் 100% ஓட்டுப்பதிவு நடைபெறுவதற்கு எங்களின் பங்கு இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஸ்வீட் ஒருங்கிணைப்பாளர் அதிகாரி தாமோதரன், ஔவையார் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அம்பிகாதேவி கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஔவையார் அரசு கலைக்கல்லூரி தேர்தல் எழுத்தறிவு கிளப்பு அதிகாரிகள் கமலி, பூஜா, வைஷ்ணவ் மிக சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஔவையார் அரசு கலைக்கல்லூரியில் உள்ள மாணவிகள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட புதுக்குளத்தை புதுப்பித்து சீரமைக்கவும், பச்சூர் வடக்குப்பேட் பகுதியில் அமைந்திருக்கும் சமுதாய கூடத்தை புனரமைப்பதற்கான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஎம்எச் நாஜிம் அவர்கள் துவக்கி வைத்தார். காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட திருநள்ளார் ரோட்டில் அமைந்திருக்கும் புதுக்குளத்தை புதுப்பித்து சீரமைக்க காரைக்கால் நகராட்சி அம்ருட் 2.0 திட்டத்தின் கீழ் ரூபாய் 94 லட்சம் மதிப்பிலான பணிகளையும் மற்றும் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட தர்மபுரம், பச்சூர் வடக்குப்பேட் பகுதியில் அமைந்திருக்கும் சமுதாய கூடத்தை புனரமைக்க பொதுப்பணித்துறை மூலமாக ரூபாய் 10 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் பணிகளையும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏஎம்எச் நாஜிம் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் வேலுச்சாமி, காரைக்கால் நகராட்சி நிர்வாக பொறியாளர் முத்துசிவம், உதவி பொறியாளர் லோகநாதன், இளநிலை பொறியாளர் சத்யபாலன் மற்றும் அந்த பகுதி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அசோலா வளர்ப்பு முறை மற்றும் ஹைட்ரோஃபோனிக்ஸ் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 4ஆம் ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் 6 மாணவியர், கல்லூரியின் இணை பேராசிரியரும் ஊரக வேளாண் அனுபவ பயிற்சி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளருமான ஆனந்தகுமார் தலைமையில் அசோலா வளர்ப்பு முறை பற்றிய தகவல்களும் ஹைட்ரோஃபோனிக்ஸ் பற்றிய தொழில்நுட்பங்களையும் விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னோடி விவசாயிகளான கணேசன், மணிவண்ணன், தனிக்குடி, ராதா, கஸ்தூரி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது மாணவிகள் அக்ஷதா, லாவண்யா, சரோஷ்னி, ஸ்ரீ சத்யகலா ஆகியோர் அசோலாவின் பலன்கள், அதன் வளர்ப்பு முறையை எடுத்துரைத்தனர். அசோலா எவ்வாறு கோழி, ஆடு, மாடுகளுக்கு சிறந்த தீவனமாக உள்ளது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
தொடர்ந்து மாணவிகள் சிவசக்தி, ஜனனி ஆகியோர் ஹைட்ரோபோனிக்ஸ் பற்றிய விளக்கமும் அதன் மேம்பாட்டையும் மாதிரியின் மூலம் விளக்கினர். காரைக்கால் மார்க்கெட் கமிட்டியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மார்க்கெட்டிங் கமிட்டியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் அனைத்து தினக்கூலி ஊழியர்களையும் ஒருமுறை நிகழ்வாக பணி நிரந்தரம் செய்யவும், 7வது ஊதிய குழுவின் ஊதியத்தை மார்க்கெட் கமிட்டி ஊழியர்களுக்கு அமுல்படுத்தவும், பிற மாநிலங்களில் விற்பனை குழுவை வேளாண் துறையுடன் இணைத்து விற்பனை துறையாக மாற்றி அமைத்தது போல் புதுச்சேரி விற்பனை குழுவையும் வேளாண் துறையுடன் இணைத்து விற்பனை துறையாக மாற்றி அமைக்கவும், வேளாண் துறையில் அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களில் காரைக்கால் மார்க்கெட் கமிட்டியில் பணிபுரியும் ஊழியர்களை கொண்டு நிரப்பப்படவும், மாத சம்பளத்தை மாத இறுதி நாளில் வழங்கவும், கடந்த 25 வருடங்களாக உருவாக்கப்படாமல் உள்ள ஆட்சேர்ப்பு விதிகளை அனைத்து பதவிகளுக்கும் உருவாக்கவும் வலியுறுத்தி காரைக்கால் மார்க்கெட்டிங் கமிட்டி அலுவலக வாயிலில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு காரைக்கால் மார்க்கெட்டிங் கமிட்டி ஊழியர் சங்க தலைவர் ஞானவேல் தலைமை வகித்தார். காரை பிரதேச அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் ஜார்ஜ், தலைவர் சுப்பிரமணியன், பொதுச் செயலாளர் ஷேக் அலாவுதீன், பொருளாளர் மயில்வாகனன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். முடிவில் சங்க செயலாளர் முருகானந்தம் நன்றி தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் சம்மேளன நிர்வாகிகள் கலைச்செல்வன், ஜோதிபாஸ், உலகநாதன், புகழேந்தி, ரஞ்சித், பட்டாபிராமன், கார்த்திகேசன், சங்க நிர்வாகிகள் அகமது மெய்தீன், மாடசாமி, கதிர்வேல், எட்டுக்கோடியான் சரவணன், கருணாகரன், மகேந்திரன், ரங்கராஜன், அன்பரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சங்க நிர்வாகிகள், காரைக்கால் மார்க்கெட்டிங் கமிட்டியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் அனைத்து தினக்கூலி ஊழியர்களையும் ஒருமுறை நிகழ்வாக பணி நிரந்தரம் செய்யவும், 7வது ஊதிய குழுவின் ஊதியத்தை மார்க்கெட் கமிட்டி ஊழியர்களுக்கு அமல்படுத்தவும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பலமுறை கடிதம் கொடுத்தும் பேச்சுவார்த்தை மற்றும் போராட்டங்கள் நடத்தியும் அரசு அலட்சியமாக உள்ளதால் அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இனி அரசு அலட்சியம் செய்தால் வரும் திங்கட்கிழமை முதல் ஊழியர்கள் அனைவரும் தொடர் உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். 20 ஆண்டுகள் போதாதா? புதுவை அரசே, புதுவை அரசே, வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. 20 ஆண்டுகளாக தின கூலி ஊழியராக பணி செய்யும் ஊழியர்களை நிரந்தரம் செய்யாமல் வஞ்சிக்கின்ற புதுவை அரசு வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தைக்கடை வெள்ளி விழாவின் 9ஆம் நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தைக்கடை வெள்ளி விழா 59ஆம் ஆண்டின் 9ஆம் நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. அன்று பகல் 10 மணிக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனையும், அன்று மாலை 6 மணிக்கு காமாட்சி அம்மன் அலங்காரம் செய்து, இரவு 7 மணிக்கு மகா தீபாராதனையுடன் உற்சவமூர்த்தி உட்பிரகார உலா வந்தது. இரவு 8 மணிக்கு இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கடைத்தெரு வியாபாரிகளும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதிராஜன், எஸ்கே குமார், குழந்தைவேல், சீனிவாசன், வேலுமணி, ரவி, சீனிவாசன், அசோக், வெங்கடாச்சலம், விஸ்வபெரும சங்க நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.